அனைவருக்கும் உங்கள் ரமணா ரவியின் இனிய காலை வணக்கங்கள். நான் ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாளாக பார்த்து இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறேன். அது என்ன ப்ரோக்ராம்ங்கிறதும் உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கியிருக்கும். ஆமாம், எல்ஆர் அம்மா அவங்கள பற்றி நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களோட பாடலை ரசிக்காதவங்களே யாருமே இருக்க முடியாது. டிவோஷனல் ஆகட்டும், வெள்ளித்திரை ஆகட்டும், அவங்க தனக்குன்னு ஒரு பாதையே அவங்க வகுத்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அவங்களோட இந்த ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது? அவங்க ஒரு பெரிய லெஜண்ட். அவங்க பாடின அத்தனை பாடல்களையும் நம்பளால இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஓரளவுக்கு சில பாடல்கள நான் உங்களுக்கு சிலது பாடி காமிக்கலான்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதில க அவங்க பாடின பாடல்கள் நம்மளுக்கு நிறையவே ஒரு என்ன சொல்றது? அதாவது அவங்களோட அந்த குரல் இனிமையா, அந்த கணீர்ன்ற வாய்ஸா, அது எத சொல்றதுன்னே எனக்கு விளங்கல. ஆனா ஆக்சுவலா அந்த கணீன்ற வாய்ஸ் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். சரி. எல்ஆர் ஈஸ்வரி, லூர்து மேரி ராஜேஸ்வரி அவங்களோட ஒரிஜினல் நேம் இதுதான். அவங்க ஃபர்ஸ்ட்டு கோரஸ் தான் பாடிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அவங்களோட அம்மா கோரஸ் பாடகி. அதனால அவங்களும் கோரஸ் போயிட்டுருந்தாங்க. தனியா பாடணும் அப்டின்னா, அதுக்கு ஒரு பெரிய அந்த காலத்தில ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வேணும். குரல் நல்லா இருக்கணும். நெறைய அப்போ ஏஎம் ராஜா, ஜிக்கி இன்னும் நெறைய பெரிய ஜாம்பவான், கண்டசாலா அந்த பீரியட்ல சுசீலா அம்மாலாம் கூட அப்பயே வந்துட்டாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் அந்த இதில வெறும் கோரஸ் மட்டும் தான் பாடிட்டு இருந்தாங்க. அந்த பீரியட்ல தான் இவங்க அதாவது முதல்ல நல்ல இடத்து சம்பந்தம் அப்படின்னு நெனைக்கிறேன் ஐ திங்க். அந்த படத்துல பாடியிருக்காங்க. பாடும்போது அந்த கோரஸ்ல பாடும்போது இவங்க குரல் தனிச்சு ஒரு மாரி வரவே, க என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்தது "வாராய் என் தோழி வாராயோன்னு" சொல்லிட்டு நம்ம பாசமலர்ல வர அந்த ஃபர்ஸ்ட்டு சாங் அவங்களுக்கு குடுத்துருக்காங்க. அதுதான் ஈஸ்வரி அம்மா பாடின முதல் பாடல். அந்த முதல் பாடலே அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது? ஒரு பெரிய ரீச் ஜனங்க மத்தியில. இன்னைக்கும் பாசமலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த "வாராய் என் தோழி வாராயோ" சாங்ஸ் தான் ரொம்ப மெயின். மலர்ந்து மலராத பாடல் ஒரு கலக்கத்த உண்டு பண்ணாலும், இந்த பாடல் ஒரு மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. எல்லா திருமண வீடுகள்லயும் இந்த பாடல் ஒலிக்காத இடங்களே கிடையாது. இது இப்படி இருக்கும்போது, டிவோஷனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஆடி மாசம் எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களோட பாடல் ஒலிக்காத கோவிலே இல்லைன்னு சொல்லலாம். எத்தன பாடல்கள், அம்மன் பாடல்கள், அது கணக்கிலே அடங்காது. அவ்ளோ பாடல்களும் ஒவ்வொரு கோவில்கள்லயும், ஒவ்வொருத்தர்களாலயும் கேட்டு எவ்வளோ பரவசப்படுறாங்க, அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கும் உணர்ந்துட்டுருக்கோம். கடைக்கோடியில இருக்கிற ஒரு கிராமத்துலேருந்து, இன்னைக்கு இருக்கிற டவுன்லேருந்து எல்லாமே ஈஸ்வரி அம்மாவோட பாடல் ஆடி மாசம். அவ்ளோ அற்புதங்களா, அழகழகா அவங்களோட அழகான டோன்ல, வெண்கல டோன்ல அப்படிதான் சொல்லணும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமான வாய்ஸ் வேணுங்கிற பீரியட்ல தான் இவங்க வந்தாங்க. அந்த வெண்கலமான ஒரு வாய்ஸ் தான் ஈஸ்வரி அம்மாவுக்கு. அவங்கள பத்தி இனிமே அடுத்து வர வீடியோக்கள்ல 2 பாடல்கள் அதாவது ஒரு டிவோஷனல் அண்ட் தென் ஒரு அ ஒரு ஒரு சினிமா பாடல். சினிமால எவ்வளோ லெஜெண்ட்ஸ். நான் அது ஒரு சின்ன சின்ன மெலோடிஸ் தான் உங்ககிட்ட நான் எடுத்துக்க போறேன். அதனால எனக்கு பிடித்த பாடல்கள் தான் அநேகமா நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நம்ம இன்னைக்கு ஒரு அவங்க பாடி ரொம்ப ஃபேமஸான ஒரு அம்மன் பாடல் மூலமாவே முதல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு போவோம். மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா. இந்த பாடல் நெறைய கேட்டிருப்பீங்க. அடுத்தது, தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி
தேவி கருமாரி துணை நீயே மகமாயி தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி இந்த பாட்டும் கேட்டிருப்பீங்க. அடுத்தது வேர்க்காட்டில் வாழ்ந்திருக்கும் ஆதிபரா சக்தி அவள் வேல்முருகன் நன்மையவள் வேண்டும் வரம் தந்திடுவாள் வேர்க்காட்டில் வாழ்ந்திருக்கும் ஆதிபரா சக்தி அவள் வேல்முருகன் அன்னையவள் வேண்டும் வரம் தந்திடுவாள். இது அடுத்தது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. குழந்தைங்க கூட பாடும். கற்பூர நாயகியே கனகவல்லி கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா காளி மகமாயி கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா பூவிருந்த வள்ளி தேவியானையம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா. பாருங்க, பாட 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 அப்படியே ஊற்று மாதிரி வந்துட்டே இருக்க பாருங்க. இது வந்து நிறைய வெரைட்டிஸ். இப்போ அடுத்தது டிவோஷனல் பார்த்தோம். இந்த டிவோஷனலில் கூட நான் அப்புறமா அடுத்த இது பகுதியிலேருந்து ஒரு பாடலில் ஒரு சரணம் பாடி காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த பாட்டோட இனிமை தெரியும். அடுத்தது திரை இசை. திரை இசைன்னா